1950 December 12 பெங்களூரில் பிறந்தவர் ரஜினிகாந்த். உண்மையான பெயர் சிவாஜி ராவ் காய்க்வாட். ஆதாரண குடும்பம். சிறுவயதுல தாய் இறப்பு. பள்ளி படிப்போடு கூலி வேலை, கார்பெண்டர் வேலை. முடிவில் பெங்களூர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்ல பஸ் கண்டக்டர் வேலை. கண்டக்டராக இருந்தபோதே அவரது ஸ்டைல், கெட்ச் பிரஸ், சிரிப்பு, தனித்துவமான முறைகள் எல்லாம் அனைவரையும் ஈர்த்தது. ஒரு நாள் நண்பர்கள் சொன்ன ஊக்கத்தால் மெட்ராஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு அப்ளை செய்தார். அங்கே அவர் வாழ்க்கையை மாற்றி வைத்தவர் டிரெக்டர் கே. பாலச்சந்தர். 1975 அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம் அறிமுகம். ஆரம்பிக்க பேசி தான் பசிஸ்திக பேரர் விதை வாங்கி தெரேசதி 1978 and 79 அறிமுகமாற வில்லனிலிருந்து ஃபுல் ஃபிளெஜ்ட் ஹீரோ. படம் எடுத்தால் ஹிட். ரசிகர்கள் பெருகினார்கள். எவ்வளவு பெரிய ஸ்டாராக இருந்தாலும் சாதாரண வாழ்க்கை, தாழ்மையான நடத்தை, உதவிகை அவரை வேற லெவல் மனிதராக காட்டுகிறது. வில்லன், சிக்கலான பாத்திரங்கள், குணசித்திர கதாபாத்திரங்கள். பின்னர் முழுமையான ஹீரோவாக மாறினார். முத்துப்படம் ஜப்பானில் மிகப்பெரிய ஹிட். அங்கு ரஜினி ஒரு கலக்கிதா கூறப்படுகிறது. எளிமை, தாழ்மை, ஆன்மீக நம்பிக்கை, சமூக சேவையில் ஆர்வம். ரஜினி அரசியல் கட்சி அறிவிப்பை பரிசீலித்தாலும் ஆரோக்கிய காரணங்களால் பின்னர் விலகினார். குலை விலகினார். சிக்கத்தில் குமுறி தீர்ப்பை பரிசீலித்து ஆரோக்கிய காரணங்கள் பின்னர் விலகினார். நித்தியம் சம்பவக் குறைவுக்கும் அலங்கரிப்புலிப்போ உட்பேக்கத் தோட்டி. அரசியல் கரக்கல். அரகுள் 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 திதயத்தில் பேரக்கல். அல்லக்கல். பஸ் கண்டக்டர் இருந்து சூப்பர் ஸ்டார் ஆக உயர்ந்தவர். மக்களை இயல்பாக நேசிக்கும் தன் மனைவி லதா ரஜினிகாந்த். மகள்கள் பஸ் கண்டக்டராக துவங்கி உலக சௌந்தர்யா. சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ஆனவர் அதுவே ரஜினி. உங்களுக்கு ரஜினி பிடிச்ச கதாபாத்திரம் எது? 20,000களில் ரஜினியின் கரியர் இன்னும் வலுத்தது. படையப்பா, சிவாஜி, எந்திரன், காலா, அண்ணாத்தே, ஜெயிலர், மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட். எந்திரன் 2.0 இந்தியன் சினிமாவின் ஆளுமை என்ன என்பதை உலகத்துக்கு புரிய வைத்த படங்கள். இந்தியாவின் உயரிய பத்மபூஷன், பத்மா விபூஷன், தாதாசாஹேப் ஃபால்கே அவார்ட், உலகெங்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் அன்பு. பீடி திருப்புவது, சன்கிளாஸ் எறிதல், பஞ்ச் டயலாக், அவர் ஸ்டைல் எல்லாம் ஒரு தனி கலாச்சாரம். 80s to 90s காலத்தில் பைரவா, முள்ளும் மலரும், தாளபதி, அருணாச்சலம், பாஷா, அண்ணாமலை, பாதேல் ஒவ்வொரு படமும் அவரை உயரத்துக்கு எடுத்துச் சென்றது. நான் ஓடிவர மாட்டேன், ஓடி வருவதை தான் பிடிப்பேன் போன்ற டயலாக்கள் மக்கள் வாயில் சுழன்றது. அந்த காலத்திலே அவர் பெயர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஹாப்பி பர்த்டே ரஜினி சார். மேலும் மேலும் நீங்கள் நலமுடன் வாழ ரசிகர்களாக எங்களுடைய வாழ்த்துக்கள். மேலும் நலமுடைய வாழ வேண்டும். மேலும் மேலும் நல்ல படங்களை தர வேண்டும். நிம்மதியான வாழ்க்கை அமையுங்கள். நன்றி. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.